நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். கூடங்குளத்தில் முதல் 2 அணு உலைகளும் சீராக செயல்படுவதாக அணுமின் நிலைய இயக்குனர் சுந்தர் கூறியுள்ளார். அதே நேரத்தில் அணு உலைகளின் தீமைகளை மக்களுக்கு எடுத்துரைக்கும் வகையில் அணு தீமையற்று தமிழக நாள் நாளை கடைபிடிக்க இருப்பதாக அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் போராட்டக் குழு அறிவித்துள்ளது. கூடங்குளத்தில் மேலும் 2 அணு உலைகள் அமைக்க மத்திய அரசு ரஷ்யாவுடன் ஒப்பந்தம் செய்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியா வருகையின் போது இது தொடர்பாக ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த நிலையில் கூடங்குளத்தில் முதல் 2 அணு உலைகள் சீராக செயல்படுவதாக கூடங்குளம் அணுமின் நிலைய இயக்குனர் சுந்தர் கூறியிருந்தார். இது ஒதுக்கப்பட்ட தொழில்நுட்பமே கிடையாது. இது அட்வான்ஸ் டெக்னாலஜி. இதனால கட்டாயம் சிறப்பாக மின் உற்பத்தி செய்ய முடியும். கூடங்குளம் அணுமின் நிலைய இயக்குனரின் இந்த கருத்து உண்மைக்கு புறம்பானது என்று அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தின் போராட்டக் குழு ஒருங்கிணைப்பாளர் சுப உதயகுமார் தெரிவித்தார். 2வது அணுமின் நிலையத்தினுடைய 2வது அணு உலையிலிருந்து உதிரி பாகங்களை எடுத்து முதல் உலையை ஓட்டுகிறோம் என்று சொன்னவர்கள் அந்த 2வது உலையை அடுத்த வாரம் சோதனை ஓட்டம் நடத்துவதாக அறிவித்திருக்கிறார்கள். இது எப்படி சாத்தியம் என்று யாரும் கேட்கவில்லை. தமிழக முதல்வரை அண்மையில் சந்தித்த போது அணு உலைகள் அமைக்க மற்ற மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் போது தமிழகத்தில் மட்டும் அணு உலைகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கப்பட்டு வருவது பற்றி கவலை தெரிவித்தனர். மேலும் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளிடமும் ஆதரவு திரட்டவும் முடிவெடுத்துள்ளனர். இந்த நிலையில் தமிழகத்தில் உள்ள பெரிய கட்சிகளான அதிமுக, திமுக, தேமுதிக போன்ற கட்சிகள் இந்த பிரச்சனை பற்றி பேசியாக வேண்டும், இன்னும் மௌனம் சாதிக்க கூடாது என்ற அடிப்படையில் அந்த கட்சி தலைவர்களை, அந்த கட்சி முன்னணி தலைவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். மேலும் டிசம்பர் 21ஆம் தேதி அணு தீமையற்ற தமிழக நாள் கடைபிடிக்க உள்ளதாகவும் அன்றைய தினம் இடிந்த கரையில் 1224வது நாள் உண்ணாவிரத போராட்டமும் பெண்கள் ஓர் ஆர்ப்பாட்டமும் நடத்த உள்ளதாக அவர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி கன்னியாகுமரியிலிருந்து அசாம் மாநிலத்தில் உள்ள திப்ருகர் வரை தொடர்வண்டி பயணம் மேற்கொண்டு அணுசக்திக்கு எதிரான பரப்புரை செய்யவிருப்பதாகவும் சுப உதயகுமார் தெரிவித்தார். லாவண்யா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.